பேட்டி கொடுத்துடலாமா? நீங்க பாக்குறது போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் உங்கள்கிட்ட வந்து எல்லாத்தையும் வச்சு கிளம்ப சொன்ன காரணம் நாங்க ஆள்றவங்கலாம் குற்றம் சாட்டுறோம். 1989 ஆமா. மிகப்பெரிய மணற்கொள்ளை என்று சொன்னால் சட்டங்கள், அரசு உருவாக்கி இருக்கக்கூடிய விதிமுறைகள் இவை எல்லாவற்றையும் அப்பட்டமாக மீறக்கூடிய ஒரு மணற்கொள்ளை நடைபெறுகிறது. இதில் ரொம்ப முக்கியமானது என்னவென்று சொன்னால், இந்த மணலை எல்லாம் முழுவதும் அள்ளிவிட்டால் நொய்யல் ஆற்றில் இருக்கக்கூடிய விஷம் பொருந்திய தண்ணீர், இன்று தமிழ்நாட்டிலேயே கூடுதலான விஷமுள்ள தண்ணீர் எங்கே இருக்குனாக்க நொய்யல்லேருந்து தான் வருது. அதுலேருந்து தான் புற்றுநோயெல்லாம் பரவுதுன்னு சொல்கிறாங்க. பலருக்கு அதனுடைய நீரை குடித்தவர்களுக்கு சிறுநீரகம் பாதிக்கப்படுகிறது என்றும் சொல்லப்படுகிறது. அந்த தண்ணீரை இந்த மணல் ஓரளவுக்கு சுத்தப்படுத்தி குடிக்கின்றவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அது உதவி செய்திருக்கிறது. இந்த மணலெல்லாம் சுத்தமாக இவங்க அள்ளிட்டாங்கனாக்க, மணல் என்று சொன்னால் ஒரு காலத்தில் மிகப்பெரிய அளவில் குவிந்திருக்கக்கூடிய மணல் இல்லாமல் இப்போ வெறும் கல்லும் பாறையும் தான் மிச்சமாக இருக்குது. அதில் இருக்கக்கூடிய மண்ணில் எங்கேயாவது ஒரு இடங்களில் இருக்கிறத தான் இப்போ எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணுறாங்க. அதே போல் புற்றுநோய் வருவதற்கு இந்த மணல் அள்ளுவது தான் காரணம். கிட்டத்தட்ட ஒரு 6000-7000 பேர் பணியாற்றக்கூடிய காகித ஆலை, ஒரு 10,000 குடும்பங்களுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாம், இந்த தொழிற்சாலையில் வேலை செய்கிறவர்கள் வாழ்வாதாரம்லாம் இந்த காவேரியில் தான் சம்மந்தப்பட்டிருக்கு. இந்த மணல் அள்ளினால் தண்ணீர் இருக்காது. இந்த காகித ஆலையெல்லாம் மூட வேண்டிய ஒரு நிர்பந்தம், ஏற்கனவே மூடுறதுக்கெல்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்தியாவினுடைய பொதுத்துறைகளை மூடுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. ரொம்ப சுலபமாக அதெல்லாம் மீறி அந்த நிலத்தையெல்லாம் ரியல் எஸ்டேட் போட்டு எடுத்துருவாங்க. இதுதான் நடக்கும். அதனால் இந்த கொடுமைகள் எல்லாம் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக நிறுத்தணும். தமிழ்நாடு அரசு, தமிழக முதலமைச்சர் உடனடியாக இதை தடுத்து நிறுத்த வேண்டும். இல்லாவிட்டால் நான் ரொம்ப பணிவோடு கூறிக்கொள்கிறேன், மிக கடுமையான போராட்டங்களை எல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும். அருமை தலைவர் நல்லக்கண் அவர்கள் இந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்குகிறார். அதே போல இது ஒரு கட்சி போராட்டம் கிடையாது, எல்லா மக்களும் இணைந்திருக்கக்கூடிய மக்கள் போராட்டமாக அது கிளர்ந்து எழுகிறது. அந்த போராட்டத்துக்கு அரசு பதில் சொல்ல வேண்டும்.